வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல். ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்காக இந்த மந்த்து வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து இப்போது டேட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து அந்த யுஐடிஏயோடைய வெப்சைடு. இந்த வெப்சைட்டில் தான் உங்கள் ஆதார் பற்றிய எந்த ஒரு சேவையிலையும் நீங்கள் செஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட்டுங்கிற இடத்துல ரெட் கலரில் பேர் கொடுத்துருக்காங்க. திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/3/2024 மார்ச் 14 வரைக்கும் தான் இது லாஸ்ட் டேட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டு கட்டி பே பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் பண்ணும்போது ஒரு 2 ஐடி ப்ரூஃப் கேட்கும். அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று, ஐடி ப்ரூஃப் ஒன்று, 2 ப்ரூஃப் கேட்கும். அதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது ஜூன் 14 வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3 மந்த்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட் ஆதார் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அப்டேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து ஆதாரை வந்து ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் பண்ணும்போது எந்த ஒரு நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ எந்த ஒரு அட்ரஸோ சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு 2 ஐடி ஃபார்ம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்டேட் ஆயிரும். 10 வருஷமாக எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல ஆதார் கார்டில், நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும். உங்களை ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணுமா இல்லையான்னு தெரியல, நான் செக் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இருங்க செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் நம்பரும் கேப்சர் கோடும் என்ட்ரி பண்ணி ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. லைன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இது லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஒரு பேராகிராஃப்மே ஒரு 2 லைன் போட்டிருக்கோம். அதாவது உங்கள் ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு 2 3 லைன்ஸ் வந்து போட்டிருக்கோம் கீழே. இந்த மாதிரி எம்டியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் தேவையில்லை. கீழே டாக்குமெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கீழே ஏதோ போட்டிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எம்டியாக இருக்குது. கீழே எந்த ஒரு இதுவுமே வந்து அப்டேட் பண்ண சொல்லி எதுவுமே கேட்கல. அதனால் வந்து இவங்க அப்டேட் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இந்த கீழே வந்து நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது டாக்குமெண்ட் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இப்போது ஜூன் மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.